சிக்ஸ்த்து சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த adjacent figure இதில் triangle ACB is similar to triangle APQ. ஸோ ACB is similar to triangle APQன்னு சொல்லிட்டாங்க அவங்களே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம், சிமிலர்னு சொல்லிட்டாங்க. BC is equal to 8 cm, BC 8 cm, அதுக்கப்புறம் PQ is equal to 4 cm கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் BA is equal to 6.5 cm, AP is equal to 2.8 cm. Find CA and AQ. CAவும் AQவும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போது இது சில சமயம் உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லியாச்சு, ஆனால் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் நான் வழக்கமாக வரைகிற மாதிரி தான், ட்ரையாங்கிள்குள்ளே ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கங்க. சரியா? ஸோ அப்போ அவங்க எந்த ஆர்டரில் சொல்லியிருக்காங்க, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, கொடுத்ததெல்லாம் எழுதி போகணும்ப்பா. சரியா? ஸோ அப்போது ட்ரையாங்கிள் கிவன்னு போட்டு எழுதிக்கங்க. கிவன் triangle ACB is similar to triangle APQ போட்டாச்சா? அதுக்கப்புறம் கொடுத்தல எழுதிப்போம். BC is equal to 8 cm, அதுக்கப்புறம் PQ is equal to 4 cm, அதுக்கப்புறம் BA is equal to 6.5 cm. கரெக்டா? அதுக்கப்புறம் AP is equal to 2.8 cm. வேணுங்கிறது CA எவ்வளோ, அப்புறம் AQ எவ்வளவு. ஓகேவா? சரியா? ஸோ அப்போ இவங்க கொடுத்த மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போ ட்ரையாங்கிளை மாற்றி வரைஞ்சிப்போம். ஏன்னா அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா? அப்போ ACB அதுவும் APQ ரெண்டு சிமிலர்னு சொல்லிட்டாங்களா? ஸோ அப்போது சாரி ACBயும் APQன்னு சொல்லிட்டாங்களா? அப்போது சியும் பியும் சரியா அப்படியே நான் மாற்றி கொண்டு போய் வரைகிறேன்னு வச்சுக்கோ. சரியா? இல்லாட்டா இதை கொண்டாந்து இங்கே வச்சிட்றேன். இது இந்த ஆங்கிள் சி இருக்குல்ல, ஆங்கிள் சியும் ஆங்கிள் பியும் ஒன்றோட ஒன்று ஒட்டு வரணும், இப்படி வரணும். அப்போ இங்கே பி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ACB APQனா அப்போ இந்த பி இங்கே வந்துடுச்சு, இந்த Q இங்கே போகுது. கரெக்டாக? ஸோ ஏ கூட தான் இருக்குது. அப்போது APQ புரியுதா சொல்லுது? ACB அப்புறம் APQன்னு இருக்கா, இந்த P இங்கே வந்துடும், இந்த Q இங்கே போயிடும். ஸோ அப்போ APQ. சரியா? இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எழுதுவோமா? ஸோ அப்போ என்னது வேணால் மெஷர்மெண்ட் எழுதிப்போம். இங்கே எவ்வளோ இருக்குது, PQ 4. சரியா? அப்புறம் என்ன இருக்குங்க, AP 2.8. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, AQ தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் CA கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அப்போது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸுங்கிற வசதி என்னது, சின்ஸ் triangle ACB is similar to triangle APQ அப்படிங்கிறதுனால என்னது எழுதுவோமா, AP by AC எழுதுவோமா. AP by AC is equal to PQ by CB. சரியா? PQ by CB is equal to QA by BA. QA by BA எழுதியாச்சா? கரெக்டாக எழுதியிருக்கேண்ணா. AP AC அப்புறம் PQ CB அப்புறம் QA BA எழுதியாச்சா? ஸோ சைட்ஸ்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? அப்போ என்ன வரும், AP 2.8. ஸோ 2.8 by AC எவ்வளோ இருக்குது கண்டுபிடிக்கணும். AC is equal to PQ எவ்வளோ இருக்குது 4, CB எவ்வளோ இருக்குது 8, QA எவ்வளோ இருக்குது கண்டுபிடிக்கணும். is equal to B எவ்வளோ இருக்குது 6.5. போட்டாச்சா? ஸோ அப்போ எனக்கு இந்த ஏசியும் QAயும் வேணும். சரியா? ஸோ அப்போது இது மூணுமே ஈக்குவல் அப்படின்னா நான் மூணுமே சேம் தான். சரியா? அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் ஏசி வந்துடும், இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் QA வந்துடும். பண்ணுவோமா? ஸோ அப்போது 2.8 தள்ளி ஒன்று எழுதுறேன். ஸோ 2.8 by AC is equal to 4/8. சரியா? ஏசி வேணும்னு சொன்னால் இந்த ஏசி அந்த பக்கம் போணுச்சுன்னு வச்சுக்கோ. சரியா? அப்போது
நியூமரேட்டரில் போகுமா, இங்கே டிவிஷனில் இங்கே இருக்குது, அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷன் நியூமரேட்டரில் போயிடும். ஏசி இங்கே வந்துடும். அப்போது 2.8 இங்கே என்ன இருக்குது, 4/8ங்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 8/4ன்னு வந்துடுமா. சரியா? இப்போ லெஃப்ட் சைடே ரைட் சைட்லேயே மாற்றிப்போம், நம்ம இஷ்டம் தான். இதெல்லாம் ஒன்றுமே மாறவே போகிறதில்ல. சரியா? ரைட் சைடு லெஃப்ட் சைடு எழுதுனா லெஃப்ட் சைடாக ரைட் சைடில் எழுதும், ஒன்றுமே ஆகாது. ஸோ அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு 2.8 இன்ட்டு 8/4. சரியா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 1 4s are 2 4s are இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் பாயிண்ட் வைப்போம். ஸோ 8 2s are 16, பேலன்ஸ் 1, 2 2s are 4, 4 + 1 5. சரியா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது, ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர், அது மாதிரி வச்சாச்சு. ஸோ அப்போ ஏசி எவ்வளோ இருக்குது, 5.6. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுவோமா, QA கண்டுபிடிக்க. ஸோ அப்போது QA by 6.5 is equal to 4/8. சரியா? அப்போது QA is equal to 4/8 இன்ட்டு இந்த 6.5 இந்த பக்கம் போகும்போது கீழே டிவிஷனில் இருக்குது, டிவிஷனில் கீழே இருக்குது, இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் மேலே போகும். ஸோ 6.5. ஸோ மல்டிப்ளை பண்ணுமா, 1 4s are இங்கே 4 டேபிளில் வரும். ஸோ 1 4s are 2 4s are. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுமா, 6.5 2ஆல் டிவைட் பண்ணுவோமா. மேலே வரும் 1 2s are, இங்கே 3 2s are. அப்புறம் இங்கே இருக்குது, இந்த பாயிண்ட் இங்கே போட்டுருவோம். அப்புறம் எனக்கு 2 2s are 4. சரியா? அதாவது 5ல் 2 வந்து 2 டைம்ஸ் 2 2s are 4. ரிமைண்டர் 1 பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர் வந்துருச்சு. ஸோ 0 நம்மளே ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 2 எடுத்தோம்னு வச்சுக்கோ, 5 2s are 10. ஸோ அப்போது ஆன்சர் 1/1 1 1 × 3.25 3.25. ஸோ ஆன்சர் 3.25. சரியா? இங்கே எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ சென்டிமீட்டர் எழுதிடும். ஸோ 3.25 சென்டிமீட்டர், இங்கே 5.6 சென்டிமீட்டர். சரியா? ஓகே, இப்போ வேணால் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணுறதுன்னு சொன்னால், இங்கே என்ன இருக்குது, PQ/CB எவ்வளோ இருக்குது, PQ/CB. சரி, இதில் பாதி இதுன்னு சொல்லலாம், இல்லை இதை விட டபுள்னு சொல்லலாம். அப்போ மற்ற சைட்ஸ் அப்படி தானே வரணும். ஸோ அப்போது இங்கே எவ்வளோ இருக்குது, 2.8 இருக்கா. சரியா? 2.8/AC இருக்கா, 2.8 இங்கே இருக்குது, இது இருக்கா. இது 2.8னா இதோட டபுளாக தானே இங்கே வரணும். இதோட தானே கரஸ்பாண்டிங் சைடு, இதோட டபுள் இங்கே வரணும். அதேமாதிரி இதோட டபுள் இங்கே வரணும். அதே மாதிரி இதோட டபுள் இங்கே இருக்கணும். சரியா? அப்போ 2.8ஓட டபுள் வந்து 5.6 வந்துருச்சா. அதே மாதிரி இங்கே இதோட டபுள் இங்கே வந்திருக்கு 6.5ன்னு. அப்படின்னா நான் இது வேணால் இதோட பாதி. ஸோ 6.5ல் பாதி எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 3.25. சரியா? இது கிராஸ் செக் பண்ண தான் இது அவசியம் கிடையாது. ஓகேவா?